வணக்கம். இது தமிழும் சீதாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க மேகம், நாகூர் ரூமியோடைய பாடல்கள். இது எப்படி அவ்வளோ அழகான அற்புதமாக அவர் எழுதியிருப்பாருன்றதை பாருங்கள். மேகங்கள் மிகவும் மென்மையானவை, இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை, முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை, தாகங்கள் தீர்க்கும் போது. மேகங்கள் மிகவும் அழகானவை, மலை முகடுகளில் நடை பயிலும் போது. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை, தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. மேகங்கள் மிகவும் மென்மையானவை. இவ்வளோ அற்புதமான ஒரு அழகான பாடல் எழுதியிருக்கார் பாருங்க. இந்த இதழ் முகிழ்க்கும் போது மழலையோட கன்னம் மாதிரி இருக்கான், காது குருத்து இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கான் அந்த மேகங்கள் அதே மாதிரி இந்த மேகங்கள் ரொம்ப துணிச்சலானவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னு பாருங்கள், தன்னுடைய முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் பொழுதுதான். எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள். அதே அந்த மேகத்தை கருணை உள்ளம் கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு மழை தருது இல்லையா. ஸோ மேகங்கள் ரொம்ப அழகானவை, ஏன்னா மலை முகடில் அழகாக அது பயிலுது இல்லையா, அது நடை பயிலுதான். எவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள். அதே மாதிரி அது ரொம்ப அற்புதமானவைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தண்ணீரும் இல்லாமல் தன்னுயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து சொல்லும் பொழுது அது ரொம்ப அற்புதமான காட்சி இல்லையா. ஸோ இது அழகாக தன்னுடைய பாடல்களில் கொடுத்துருக்காரு. முகமது ரஃபி, இவருடைய இயற்பெயர் முகமது ரஃபி என்ற நாகூர் ரூமி, தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் கணையாழி அப்படிங்கிற இதழ்களில் தொடங்கிய கவிதை தான் குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு அப்படின்னு நிறைய தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளும் மொழிபெயர்ப்பு கவிதைகளும் சிறுகதை தொகுதிகளும் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நாவலையும் படைத்துள்ளார். ஸோ இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். இவர் கணையாழி அப்படிங்கிற இதழில் தொடங்கின சமயத்தில் நதியின் கால்கள் வழியாக போனார். அப்படி போகும் பொழுது நிறைய சொல்லாத சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போனார், சரிங்களா. அப்போ கப்பலுக்கு போன மச்சான் திரும்பி வந்துட்டார். வந்து பார்த்தா அவர் 7வது சுவை ஒன்று வாங்கிட்டு வருவார். அந்த சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நூல்களும் நூல் பெயர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக மறக்காது. நன்றி.